ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் லோகன் இயர் ஃப்ரம் கைட். இன்றைக்கி எல்லார்கிட்டையும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா மார்க்கெட்டில் நான் நிறைய பேரை பார்க்குறேன், என் ப்ரொஃபஷனல்ஸையும் பார்க்குறேன், நிறைய ரீட்டைலர்ஸையும் பார்க்குறோம். ஸோ எல்லார் வாயிலேருந்தையும் எல்லார் மவுத்லேருந்து வர வேர்டு என்ன, மார்க்கெட் கிராஷ். ஸோ எனக்கு புரியல, மார்க்கெட் எங்கே கிராஷ் ஆகிருக்கு அப்படின்றது கொஞ்சம் புரியல. அதை புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ கொடுக்கலாம் அப்படின்றது என்னோடய ஐடியா. ஓகே, ஸோ முதல்ல புரிஞ்சிக்கலாம் மார்க்கெட்டில் என்ன கிராஷ்னால் என்ன அப்படின்றத முதல்ல புரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி அஃபிஷியல் பேராமீட்டர்னு ஒன்று இருக்குது. ஓகே, மெஷர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ எங்கேருந்து எது வரைக்கும் மார்க்கெட் வந்து அதுக்கெல்லாம் பேர் என்ன, அதுக்கெல்லாம் என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இது கிராஷே இல்லை. ஸோ எல்லாருமே கிராஷ்னு சொல்லிட்டு ரீட்டைலர்ஸ் பயமுத்துறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஆஸ் அ ட்ரேடர், ரீட்டைல் ட்ரேடர்ஸே அவங்கக்கிட்டேருந்தே வர்றதே மார்க்கெட் கிராஷ் ஆகிருக்குன்னு தான் சொல்கிறாங்க. நோ, அது இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். நார்மலாக என்னென்ன பேராமீட்டர் மெஷர்மெண்ட் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் பார்க்கலாம். ஒரு மார்க்கெட் ஒரு 5% வரைக்கும் கீழே ட்ராப் ஆகுது, ட்ரெண்ட் அப்லேருந்து டவுன் ட்ரெண்டாக மாறி ஒரு 5% வரைக்கும் மாறுது அப்படின்னா அது ஒரு புல் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டில். ஸோ அதுவே 10% வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் அ கரெக்ஷன் ஏரியா. மார்க்கெட் நல்லா கரெக்டாக இருக்குது, நல்லா கரெக்ஷன் ஆகிருக்கு, ஹெல்த்தி கரெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே 15 to 20% வரைக்கும் போச்சுன்னா மார்க்கெட் வந்து பேரிஷ் மார்க்கெட். ஓகேங்களா, நல்லா பேரிஷ் ஆகிருக்கு மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். மோர் தென் 20%க்கு மேலே 25%லாம் போயிடுச்சுன்னா இட் இஸ் அ கிராஷ். ஸோ கிராஷ் எங்கே வருது? மோர் தென் 20-25% இருக்க கிராஷை இந்தியன் மார்க்கெட் இப்போ தான் 3 to 4%க்கே வந்திருக்கு. ஸோ நல்லா புரிஞ்சுங்க, நம்ம இன்னும் புல் பேக்கில் தான் இருக்கோம். ஆல்மோஸ்ட் வி ஆர் டு கரெக்ஷன் ஏரியா. இன்னும் கரெக்ஷன் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோமே தவிர நம்ம கிராஷுக்கே போகலை. ஆனால் இன்னும் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், மார்க்கெட்டில் கிராஷ் ஆகுது, மார்க்கெட்டு ட்ரெண்டை வந்து தப்பாக அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பேசிக் பிரச்சனையே இங்கே தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அதனால் இது கிராஷ் இல்லை, யாரும் பயப்பட வேணாம். ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் யூஎஸ் மார்க்கெட்டோட இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10% கிட்ட இருக்காங்க. நவ் தே ஆர் இன்டு கரெக்ஷன் ஜோன். ஓகே, ஜாப்பனீஸ் நிக்கியோட மார்க்கெட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் அ பேரிஷ் மார்க்கெட். 20% கீழே கரெக்டாக இருக்குது, கரெக்ஷனுக்கு மேலே கிராஷ் ஆகிருக்கு, ஆல்மோஸ்ட் பேரிஷ் மார்க்கெட்டில் இருக்குது. ஓகே, ஸோ அதுதான் வந்து பேராமீட்டர். அதனால தான் இது அவங்களோட கண்ட்ரியோட எக்ஸ்சேஞ்சை ஹால்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம இன்னும் 5%-ஐ க்ராஸே பண்ணல. ஸோ கவலைப்படாதீங்க ரீட்டைல் ட்ரேடர்ஸ், டோன்ட் வரி அபவுட் இட். மார்க்கெட்டில் ஒன்றுமே நடக்கலை. இது யூஎஸ் மார்க்கெட்டில் நடந்த பிரச்சனையால் இது எங்கெங்கெல்லாம் இது ஸ்டோரியே நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே, மார்க்கெட் ஏன் கீழே விழுதுன்ற ஸ்டோரியே முதல்ல தெரியல. அதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடியே, நியூஸ் வரத்துக்கு முன்னாடியே டெக்னிக்கல் டிசைடட் மார்க்கெட் கீழே தான் விழப்போகுதுன்னு நல்லா நம்ம இன்னும் நியூஸை பற்றி தான் பார்த்துட்டுருக்கோம். டெக்னிக்கலி டிசைடட் மார்க்கெட்டு. ஓகே, இன்ஸ்டியூஷன் பிளேயர்ஸ்லாம் அங்கேயே இண்டிகேட் பண்ணிட்டாங்க மார்க்கெட் கீழே விழப்போகுதுன்றது. இதை தான் ஒரு சில ப்ரொஃபஷனல்ஸும் சொல்கிறாங்க. ஆனால் அதில் கிராஷ்ன்ற வேர்டு ஆட் பண்ணிக்கிறாங்க. அது வேண்டாம், அது யாரும் பயமுத்துறது, அது யாரும் பயமுத்தவும் தேவையில்லை, அது பயப்பட வேண்டாம். ஆஸ் அ ரீட்டைல் நமக்கு இந்த பர்சன்டேஜ் மீட்டர் பேராமீட்டரோ மெஷர்மெண்ட்டோ நம்ம தாண்டி போகும்போது தான் வாட் இஸ் நெக்ஸ்ட்டுன்றதை நம்ம இங்கே யோசிக்கவே தோணணும். ஸோ அதனால் டோன்ட் வரி அபவுட் இட். ஸ்டில் நம்ம இன்னும் புல் பேக்லேருந்து கரெக்ஷன் ஜோனுக்குள்ளே தான் இருக்கோம். அதனால் புல் பேக்கே நம்ம தாண்டலை. 5%க்கு மேலே நம்ம இன்னும் கீழே விழலை. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். இல்லை 5% தானா கூட கவலைப்படாதீங்க, கரெக்ஷன் ஏரியாவில் தான் இருக்கும். கரெக்ஷன் வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து பெருசாக அங்கேருந்து 4000 பாயிண்ட் 5000 பாயிண்ட்லாம் விழுந்துடாது. ஸோ அந்த மாதிரிலாம் எஜுகேஷன்லாம் இங்கே எதுவும் இல்லை. சிஸ்டம் இப்போ ரொம்ப தெளிவாக இருக்குது. ஏன்னா எல்லாமே டிரான்ஸ்பரன்சி டிஜிட்டல் மார்க்கெட்டில் ஆல் ஆஸ் அ இன்வெஸ்டர்ஸ், ஆஸ் அ ட்ரேடர்ஸ் ரொம்பவே நல்லா இப்போல்லாம் மார்க்கெட்டில் முன்னேறி வந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எல்லாமே தெரியும். பட் பேனிக் ஆகிறவங்களுக்கு இது வேண்டாம். நிறைய பேர் நான் பார்க்குறேன். ஸோ அதனால் என் சைட்லேருந்து இந்த விஷயம் கொடுக்கணும் அப்படின்றது தான் மை இன்டென்ஷன். ஸோ பி அவேர். மார்க்கெட்டில் பர்சன்டேஜ்லாம் கேல்குலேட் பண்ண தெரிஞ்சுக்கிங்க. ட்ரெண்ட் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுங்க. இப்போ புல் பேக் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து மேலேருந்து கீழே வந்து ட்ரெண்டு செல்லாக மாறிடுச்சுலாம் சொல்லுவாங்க. இல்லை, ட்ரெண்ட் இன்னும் பையில் தான் இருக்குது, ட்ரெண்டு மேலே தான் இருக்குது. செல்லிங் ட்ரெண்ட்லாம் மாறணும்னா நம்ம கரெக்ஷன் ஜோனுக்கிட்டே அது வரணும், இல்லை புல் பேக்கை உடைக்கணும். ஓகேங்களா, மேஜர் சப்போர்ட் ஜோனை உடைக்கணும். அதுக்கெல்லாம் நிறைய டெக்னிக்கல் இருக்குது. டெக்னிக்கல் தான் டிசைட் பண்ணணும். சும்மா வாயில் நம்ம பார்க்குற நம்பர்லாம் வந்து சொல்ல முடியாது மார்க்கெட் செல்லிங் சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ பிலீவ் டெக்னிக்கல், அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நியூஸ் நிறையா பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அடுத்து எலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது, யூஎஸ் எலெக்ஷன். அதனால் பேனிக்கில் மார்க்கெட்லாம் கொஞ்சம் கீழே வருது, கொஞ்சம் கன்ஃபியூஷன் வருது. யார் வின் பண்ண போகிறாங்க 50-50 ரேஷியோவில் போகிறதுனால தான். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு பாலிசியில் உள்ளே வருவாங்க வின் பண்ணாங்கன்னா. ஸோ அதனால் இதெல்லாம் நடக்கிறத தவிர மேஜர்லி வேறு இஷ்யூ இப்போதைக்கு இல்லை. நிறைய வார் இஷ்யூலாம் இருக்குது, அதெல்லாம் தாண்டி லைவில் இப்படி தான் இருக்குது. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். வி ஆர் இன்டு சேஃப் ஜோன் கம்பேரிட்டிவ்லி அதர் இண்டெக்ஸ் ஆர் அதர் கண்ட்ரி. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூபுளாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.